அனைவருக்கும் வணக்கம். உளவிய ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். இப்போ மிளகு பற்றி நாம் தொடர்ச்சியாக காணொலிகள் வெளியிடுறோம். மிளகுல எந்தெந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது, எந்தெந்த மாதிரி நிலங்களில் சாகுபடி பண்ணலாம், எவ்வளோ வெயிலில் சாகுபடி பண்ணலாம், எவ்வளோ நிழலில் சாகுபடி பண்ணலாம். ஒரு 2 வருஷ செடி பேக்கெட்டில் வைக்கும்போதே நல்ல உரம் கொடுத்து நல்ல நீர் மேலாண்மை கொடுத்தோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரி மகசூல் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இது நம்ம கொடுத்துட்ருக்க இந்த கரிமுண்டா இந்த ரகத்தில் ஒன்று ஒன்றா காமிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆகுது. பேக்கெட்டில் தான் இருக்குது. இதனுடைய அடித்தூரை காமிக்கலாம். கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிய போகுது. இது பேக்கெட்டில், அதாவது தொட்டியில் வச்சு வளர்க்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் பிரி எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அடுத்த ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில பிரி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி எப்படி தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக மிளகு, முத்தின மிளகு இருக்குது, அடுத்த பூ இருக்குது, அறுவடைக்குரிய மிளகு இருக்குது, கால் பிஞ்சுகள் அரை பிஞ்சுகள்னு சொல்லி தொடர்ச்சியாக இருக்குது. இது எல்லாம் புது பூ. இப்போ இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 4 அடி உயரம் தான் இருக்கும். தொட்டியில் வச்சு வளர்த்தது தான். இதுவே நம்ம சொன்ன 2 வருஷத்துக்கு மேலே ஒரு செடிக்கு கணுவுக்கு வேர் இறங்காது. அதனால் நடுவில் கட்டி விடுறதுக்கு ஒரு குச்சியோ அல்லது பைப்போ உள்ள கம்பியோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கும் பட்சத்தில் தான் நாம் தான் அதை எடுத்து கட்ட வேண்டியிருக்கோம். கொடித்த கால் எப்படி எடுத்து கட்டுறோமோ அதே மாதிரி புஷ் பேப்பரை நாம் எடுத்து கட்ட வேண்டியிருக்குன்னு சொன்னோம். இப்போ நாம் எடுத்தோம்னால் கூட இது அறுவடைக்குரிய மிளகு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 கிலோ வரைக்கும் நம்ம எடுக்கலாம். இது நீங்கள் இங்கே பார்க்கலாம் எவ்வளோ அடுக்கடுக்காக இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சொல்லியிருந்தோம் அதிகபட்சம் 7லேருந்து 10 கிலோ வரைக்கும் மிளகு தொடர்ச்சியாக அறுவடை எடுக்க முடியும்னு சொல்லி ஆண்டு இருக்குது. இப்போ 7 ஒரு 1/3 நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 3.5 கிலோ 4 கிலோ நமக்கு மிளகு வருதுனால் கூட ஒரு இன்றைக்கி மார்க்கெட் 700 போய்க்கிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நாளையில் 28 ஒரு 3000 ரூபாயிலிருந்து 3500 வரைக்கும் ஒரு செடியிலிருந்து மட்டும் நம்ம மிளகு எடுக்கலாம். ஒரு 100 மிளகுங்கிறதுக்கு இதுதான் சான்று. இதே மாதிரி இப்போ 4 வருஷம் 5 வருஷம் ஆயிட்டு அப்படின்னா அதில் எப்படி இருக்கும்? இந்த பனியூர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இந்த பிரியினுடைய நீளம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அடுக்கடுக்காக பிஞ்சுகள் இறங்குதுன்னு தெரியும். நம்ம முதலே சொல்லியிருந்தோம், இதில் எந்த இலைகள்லையாவது நீங்கள் பூச்சி கடிச்சிருக்கு, பூச்சி தொட்டிருக்கு, இல்லை சக்கிங் பெஸ்ட் வந்திருக்கு, சாரஞ்சு பூச்சி இருக்குது, இலைச்சுருட்டு புழு இருக்குது, இல்லை இந்த மழையினால் பச்சை புழு வந்திருக்கு அப்படிங்கிற எந்த பெஸ்ட்லையுமே உங்களுக்கு இதில் இருக்காது. காரணம் நம்ம சொன்னது தான், உர மேலாண்மையும் நீர் மேலாண்மை மட்டும் நம்ம சரியாக பண்ணிக்கிட்டோம்னா மிளகுல இது போல் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர் அறுவடை நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பிரிவுடைய நீளம் இருக்குன்னு தெரியும், எந்தளவுக்கு இறங்கிருக்குன்னு தெரியும். நம்ம அதிகபட்சமாக சொல்லியிருந்தோம் ஒரு 6 அடி 7 அடி அவ்வளோதான் அதிகபட்சம் 6 அடி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது எந்த உயரம் போகுது அப்படிங்கிறக்காக நம்ம ஏற்றி விட்டு பார்க்குறோம். இது ரெண்டாவது நீங்கள் கட்டி விடாமல், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுனா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த ஒயிட் கலரில் டொயின் போட்டு கட்டியிருக்கோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதனால் சொல்கிறேன், இதில் எந்த கணுவுலையுமே பார்த்தீங்கன்னா வேர் இறங்காது. இப்போ புஷ்ஷுக்கும் கிரீப்பருக்குள்ள வித்தியாசமே இதுதான், எந்த கணுவுலையும் வேர் இறங்காததுனால அப்போ நாம் தான் எடுத்து கட்ட வேண்டியது இருக்கும். இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது நாம் கட்டாமல் விட்டோம் நுனியை மட்டும் கிள்ளிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போயே கிட்டத்தட்ட ஒரு 3 அடி அகலம் இருக்கும். இது அதிகபட்சமாக நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 6 அடி 5லேருந்து ஒரு 6 அடி உயரமும் ஒரு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி அகலமும் வரும்னு சொல்லியிருந்தோம். அந்தளவுக்கு தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ இது நடவு பண்ணி இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது பனியூர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு அடித்தூர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அடித்தூர் கட்டி எந்திரிக்கும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் அதனுடைய அடித்தூர். இதுலேருந்து எவ்வளோ பக்க கிளைகள் பிரிஞ்சிருக்குன்னு தெரியும். இந்த பிரிஞ்சதெல்லாம் நம்ம இங்கே கட்டி விட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உர மேலாண்மை தான் மிளகை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் ஒரு செடிகள் மட்டும் இல்லை, எல்லா செடிகளுமே நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் எப்படி அடுக்கடுக்காக பிஞ்சுகள் இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பேக்கெட்டில் வைக்கும்போது இப்படி இருக்குன்னா நாம் இதே இது எவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குன்னு காமிச்சிருக்கோம். மேலே நாம் சொன்னோம் பாதி வெயிலும் பாதி நிழலும் கலந்த மாதிரி இடமா இருக்கும்போது மிளகு நிச்சயமாக நல்லா வரும்னு சொன்னோம். முழு நிழலில் கொண்டு போய் வச்சாலும் தளிர் தான் வருமே தவிர அந்த பூ நமக்கு பிஞ்சாக நிற்காது. அதே மாதிரி முழுக்க நீங்கள் வெயிலில் வச்சிக்கினாலும் கூட உங்களுக்கு அந்த இலை கருகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வெயிலும் நிழலும் கலந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் குளிர்ச்சி இருக்க இடத்துல அதனால தான் நம்ம சொல்கிறோம் தனிப்பயிராக பண்ண முடியாது, தக்காளி மிளகா மாதிரி பண்ண முடியாது,
ஊடுபயிராக பண்ண முடியும், தென்னையில் பண்ணலாம், பாக்கில் பண்ணலாம், மரங்களுக்குள்ளே பண்ணலாம், பல வகை மரங்களுக்குள்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போல் வந்து நமக்கு வந்து தொடர் அறுவடை வந்து மிளகுல வந்து கிடச்சிட்டே இருக்குன்னு சொன்னோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர் பூ இருக்கும், பிஞ்சுகள் இருக்கும், அறுவடைக்குரிய பழங்கள் இருக்கும். அப்போ மிளகுல இப்படி தான் தொடர் அறுவடை எடுக்க முடியும். சரியான உர மேலாண்மை, நீர் மேலாண்மை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து தொடர்ச்சியாக வந்து நமக்கு வந்து பிஞ்சுகள் இறங்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கச்சிம்புகள் வந்து எவ்வளோ சிம்புகள் வெடிச்சிருக்குன்னு தெரியும். இதே நம்ம ஒட்டஞ்சத்திரம் தோட்டத்தில் காமிச்சிருப்போம். ஒரு செடியில் குறைஞ்சது வந்து 100 பிரான்ச்சஸ் வந்து வெடிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இதுலையும் நம்ம நடவு பண்ண செடியும் காமிக்கிறோம், இங்கே நம்ம நர்சரியில் இருக்கிற செடியும் காமிக்கிறோம். விவசாயிகள் வந்துட்டு மிளகு சாகுபடி வந்து ரொம்ப எளிமையான சாகுபடி தான். அவங்களுக்கு வந்துட்டு மற்ற செடிகளை மாதிரி வந்துட்டு பூச்சி நோய் வரும், என்ன மருந்தடிக்கணும் அப்படிங்கிற கவலையெல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரியான உரம் கொடுக்கணும்னு மட்டும் நீங்கள் சரியான வந்து மாதம் ஒரு டைம் உரம் கொடுக்குறதா இல்லை 2 மாதம் ஒரு டைம் கொடுக்குறதா, இதை நம்ம அக்ரி வந்து உங்களுக்கு ஒரு தோட்டத்துக்கு வந்து இலவச ஆலோசனைகள் கொடுத்து நம்ம ஃபீல்டு டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுபோல் வந்து மிளகு தோட்டத்தில் வந்து நம்ம இன்னும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நிலங்களில் வரும் வராதுங்கிறத தாண்டி எல்லா வகை நிலங்கள்லையுமே வரும். ஒன்று வந்து தண்ணி வந்து ஊற்றி எடுக்கக்கூடாது, உரம்பு ஊறக்கூடாது, நேரடி சூரிய வெளிச்சத்தில் வந்து செடியை வந்து நடவு பண்ணக்கூடாது, பாதி வெயிலும் பாதி நிழலும் கலந்த இடத்துல நடவு பண்ணலாம். ஊற்றெடுக்கிற பூமியில் நடவு பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, நம்ம கையை வந்து ஒரு மணி நேரம் துவைக்கிறோம், கையை ஊறச்சோம்னா எப்படி வெளிரி போகுமோ அந்த மாதிரி வேறு வந்து வெளிரி போகும். வெளிரி போச்சுன்னா அதனால் உணவு எடுக்க முடியாது, சைலம் புலையம்ங்கிற உணவு குழல்கள் வந்து கட்டாயிரும். அப்படிங்கும்போது அதனால் பார்த்தீங்கன்னா உணவு எடுக்க முடியாதனால செடி வந்து உடனே வந்து காய ஆரம்பிச்சிடும். இதில் வந்துட்டு இந்த மிளகு எப்படி நாம் வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்மள்ட்ட செடி வாங்கின விவசாயிகளுக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுவே வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்துட்டு நேரடியாக வந்து கலாய்வு பண்ணி ஒரு மிளகு எப்படி முத்தி இருக்குது, முத்தும் போது வந்து என்ன மாதிரி மஞ்சள் கலரில் வரும், அதை எப்படி அறுவடை கொண்டு போனோம், அறுவடைக்குரியதை எப்படி வந்து நம்ம வந்து பலபடிக்கும் ட்ரை பேப்பரை எப்படி மாற்றணும், இது முதல் கொண்டு நம்ம வந்து இலவச ஆலோசனைகள் கொடுத்து ஃபீல்டு டெவலப் பண்ணி கொடுக்குறோம். புஷ் பேப்பரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு தென்னைக்குள்ளே ஊடுபயிராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு வந்து ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடையில் 6 அடி வச்சு பண்ணலாம். நீங்கள் வந்து நிறையா விவசாயிகள் வந்து தனிப்பயிராக பண்ண முடியுமா, எனக்கு வெறும் காடு இருக்குது, எம்டி லேண்ட் இருக்குது, நான் பண்ண முடியாதுன்னு கேட்குறீங்க. நிச்சயமாக மிளகு வந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. நாம் ஏதாவது ஒரு மரங்கள் வச்சுட்டு ஊடுபயிராக தான் பண்ண முடியும். ஊடுபயிராக பண்ணியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு ஒரு 500 செடி நம்ம சாகுபடி பண்ணுறோம்னா ஒரு 500 செடிக்கு ஒரு செடிக்கு 1000 ரூபா ரொம்ப குறைஞ்சபட்சம். இப்போ நீங்கள் இந்த ஒரு மிளகு செடியில் இன்றைக்கி இருக்க நீங்கள் இப்போ இருக்க கண்டிஷனில் நீங்கள் காயை மட்டும் நீங்கள் அறுவடை பண்ணிங்கனாலே, அதாவது புதுசாக வர பூ இல்லாமல் இப்போ இருக்கிற பூவை நீங்கள் அறுவடை பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1000 ரூபா மிளகு வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட அந்த ஒரு செடியில் பச்சை மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4.5 கிலோ பச்சை கிடைக்கும். அப்போ அதில் 3ல் 1/3 போடுங்க, உங்களுக்கு ஒரு 1.5 கிலோ ட்ரை கிடைக்கும். 1.5 கிலோ ட்ரை இன்றைக்கி மார்க்கெட்டு 700 ரூபான்னா ஒரு செடி வந்து 1000 ரூபா. அப்போ நம்ம சொல்கிறது ஒரு ஏக்கருக்கு ஒரு ஃபார்மர் 500 செடி வச்சு முறையாக வந்து சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா நமக்கு குறைஞ்சபட்சம் லாபமாக வந்து கிடைக்கும். இவ்வளோ விவசாயிகளுக்கு மிளகு பற்றி நாம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகள் நாம் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். விவசாயிகளுக்கு மேற்கொண்டும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேற்கொண்டு விவசாயிகள் வந்து எல்லாருமே வந்து சமவெளிகளில் எல்லாருமே மிளகு சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறது, அதாவது மலைப்பிரதேசங்களை மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்குன்னு தனியாக வந்து பெரிய சூழலியல் வேணும், கேரளாவில் பண்ணுவாங்க, இல்லைனா ஏற்காட்டில் பண்ணுவாங்க, கொல்லிமலையில் பண்ணுவாங்க, கொடைக்கானலில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சமவெளியில் நம்மளால் பண்ண முடியும். கொல்லிமலை, ஏற்காட்டில் இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களில் வரக்கூடிய அளவு வந்து நமக்கு வந்து சமவெளிகளில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 விழுக்காடு 20 விழுக்காடு குறையுமே தவிர, ஆனால் நிச்சயமாக நம்மளால் வந்து ஒரு முழுமையான அறுவடை வந்து பார்க்க முடியும். மிளகை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி முதலே சொல்லியிருந்தோம், மிளகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணப்பயிரோடு வந்து சேர்ந்தது. மிளகு வந்துட்டு உங்களுக்கு வந்து கெட்டு போகாது, உங்களுக்கு என்றைக்குமே வந்து மார்க்கெட் இருக்கக்கூடியது. நம்ம முதல்ல இதுக்கு முன்னாடி சொன்ன காணொலிகளையும் நம்ம சொல்லியிருப்போம், ஒரு குடும்பம் ஆவரேஜாக 2 கிலோ மிளகு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதனுடைய மிளகுனுடைய உற்பத்திங்கிறது மிக மிக குறைவாக இருக்குது, தேவைங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அந்த உற்பத்தியை முதல்ல பூர்த்தி செய்யணும், மாநில உள்நாட்டு உற்பத்தியை பூர்த்தி செய்யணும்னாலே எல்லா விவசாயிகளும் தங்களுடைய இடங்களை வந்து முழுமையாக வந்து பயன்படுத்தணும். நம்மாழ்வார் சொல்கிறது மட்டும்தான். நம்மாழ்வார் என்ன சொன்னால், ஒரு நிலத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறை பண்ணாதீங்க, பல பயிர் சாகுபடி முறை போங்க, அடுக்குமுறை சாகுபடிக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, ஒரு நிலத்தில் ஓர் பயிர் இப்போ நீங்கள் தென்னை மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒன்று அந்த தென்னையினுடைய வருமானம் உங்களுக்கு பத்தாது, ரெண்டாவது அந்த நிலத்தில் நீங்கள் இன்னொரு ஊடுபயிர் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நிழல் இன்னொன்றுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் வந்து 5 அடுக்குமுறை சாகுபடி, 3 அடுக்குமுறை சாகுபடி இப்படிலாம் வந்து நம்மாழ்வார் சொல்லி இருப்பாங்க. அதுதான் உளவி வந்து முழுக்க முழுக்க விவசாயிகள் சொல்லிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஆர்கானிக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக விவசாயிகள் மிளகு சாகுபடி செஞ்சு பயன்பெறுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இன்னும் எந்தெந்த மண்ணில் வந்து சாகுபடி பண்ணலாம், என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம், என்ன மாதிரி நீர் மேலாண்மை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நாம் உங்களுக்கு வந்துட்டு இலவச ஆலோசனைகள் கொடுத்து நாமளே வந்து ஃபீல்டு டெவலப் பண்ணி கொடுக்குறோம். விவசாயிகளுக்கு இதுபோல் வந்து குத்துச்செடி மிளகு செடிகளோ அல்லது கொடி மிளகு வந்து திப்பிலியில் கிராஃப்ட் பண்ண கொடி மிளகோ வேணுங்கிற விவசாயிகள் நீங்கள் நிச்சயமாக உளவியை தொடர்பு கொள்ளலாம். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.